கர்த்தருடைய நாம் மகத்தப்படுவதாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த வாரம் நாம மனுக்குலம் எப்படி வீழ்ந்தது, சிருஷ்டிப்பை குறித்து பார்த்தோம். ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த நாள்ல அதே ஆவி, ஆத்மா, சரீரத்துல அதை குறித்து தான் அதனால வரக்கூடிய என்ன விளைவுகள், மனிதனை படைக்கும் பொழுது எப்படி சிருஷ்டித்தார், வீழ்ச்சியினால் வந்த பலன் என்ன, தொடர்ச்சியாக அதுல இருந்து மீட்டெடுக்க போகிறது எப்படி என்பதை குறித்து பார்க்க போகிறோம். இது 4வது பாகம். இந்த ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அதான் ரொம்ப முக்கியம். எனக்கு அது ஜபந்தான் வேணும். தெரிந்தவங்களையும் அழைத்து வாருங்க. சோ இந்த நாள்ல நான் மனுக்குல மீட்பு என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த தலைப்புகள்னு முதல்ல கொடுத்திருக்கிறேன். இதன் அடிப்படையில போய்கிட்டு இருக்கும். மனிதனும் சாத்தானும், இயேசு, சிலுவை, கிறிஸ்துவின் ரத்தம், உயிர் தழுதல், மனம் திரும்புதல், இதுல எல்லாமே கிராஜுவலா அப்படியே ஒவ்வொன்னா போகும். ஒருவேளை இந்த ஆர்டர் மாறி வரலாம். கடந்த வாரம் சிருஷ்டிப்பை குறித்து பார்த்தோம். மண்ணிலிருந்து எப்படி மனிதனை உருவாக்கினார், ஆளுகையை கொடுத்தார். முதல் 3 நாட்களும் வெறுமையாக சிருஷ்டித்தார். மீண்டும் 3 நாட்களும் அதை நிரப்பினார். 7வது நாள் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி பார்த்தோம். மனிதனையும் முதலாவது உருவாக்கும் பொழுது வெறுமையாக தான் உருவாக்கினார். ஆனா அவன் எப்போ மனிதனாக மாறினான்னா, தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளாக ஊதின பொழுது மனிதனாக மாறினான். அதுவரை அவனோட மண்ணுதான், சாதாரண மண்ணுதான். அவனுக்குள்ள ஜீவன் போயிட்டுனா அவன் மண்ணுதான். சோ மனுஷனை மண்ணுல உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினார். அதுக்கு பிற்பாடு அவனை சாப்பிட விலக்கின கனியை அவன் நாடி சென்றபடியினால் விழுந்து போனான். கடந்த வாரங்கள் அதை பார்த்தோம். சாத்தான் எப்படி வந்தான், அதனால் நடந்த அவன் என்ன பண்ணனான், எப்படி அவர்களை வஞ்சித்தான் என்பவை இந்த வசனங்களின் ஊடாக பார்த்தோம். இதுதான் நான் பார்த்த ஒண்ணு. தேவனாய் கர்த்தர் மனுஷனை பூமியில உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியில ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். அப்போ இந்த சரீரம் மண்ணில இருந்து வந்தது, ஆவி தேவனிடத்திலிருந்து வந்தது, ஆத்மா, இந்த ரெண்டும் இணையும் பொழுது உருவாகியதுதான் ஆத்மா. இந்த ரெண்டும் உருவாகும் பொழுது வரக்கூடிய ஆத்மாங்கிறது ஒரு பேட்டில் கிரவுண்ட் மாதிரி நம்ம கையில இருக்குது. சோ தேவன் மனிதனை உருவாக்கும் பொழுது தேவ ஆவியானவர் அவனுக்குள்ளாக இருந்தார். அவன் சொல்றபடி ஆத்மா கேட்கும், ஆத்மா சொல்லுகிறபடி சரீரம் கேட்கும். ஆனா நடந்தது என்ன, மனிதன் பாவம் செய்த பொழுது அவனுக்குள்ளாக இருந்த தேவ ஆவியானவர் எடுபட்டு போய் சரீரம் வல்லமுள்ளதாக மாறியது. இப்போ முன்பு தேவன் சொல்றது, ஆவியானவர் சொல்லுகிறதை ஆத்மா கேட்கும், ஆத்மா சொல்லுகிறதை சரீரம் கேட்கும். ஆனா மனுகுலம் வீழ்ந்த பிற்பாடு அங்கே சரீரம், இந்த மாம்சம் மேற்கொண்டது. இதுக்கு நடுவுல இருக்கிற இந்த ஆத்மா தான் ஒரு யுத்த களம். அதுதான் உங்க கையிலையும் என் கையிலையும் கடந்து கஷ்டப்படுது. அப்ப அதுல இருந்து மனிதன் பாவம் செய்யும் பொழுது இந்த சரீரம் எப்பொழுதும் வல்லமையா இருக்கும். இதனாலதான் மேற்கொள்ள முடியல. ஜெபினா ஜபிக்க மாட்டான். இப்படி மனுகுணம் வீழ்ந்தபடியினால, ஒரு சர்ப்பம் வஞ்சித்தபடியினால தேவன் அங்கே ஒரு சாபத்தை கட்டளையிட்டான். அவன் பாவம் செய்துட்டான், மீண்டும். அப்பதான் சர்ப்பத்தினால் இந்த சம்பவம் நடந்தபடினால சர்ப்பத்தை அவர் சொல்லுகிறார். கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். அடுத்தது முக்கியமான ஒரு வசனம் இதுதான். உனக்கும் ஸ்திரீக்கும், சர்ப்பத்தை பார்த்து சொல்றாரு,
உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவள் வித்து யாரு? இதான் முழு வேதாகமும் இந்த வசன நிறைவேறுதலுக்கு நேராக தான் போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கும் ஸ்திரீக்கும், சாத்தான உனக்கும் அந்த ஸ்திரீக்கும் ஏவாளுக்கும் அவளிலிருந்து பிறக்கிற வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஸ்திரீனுடைய மகன் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் அதை இன்னும் மாத்தி போட்டீங்கன்னா நீ அவர் குதிங்காலதான் மிதிப்ப, ஆனா அவர் உன் தலையை நசுக்குவார். யாரு? இயேசு கிறிஸ்து. அதுதான் இயேசு கிறிஸ்துவை முன்னடையாளமாக சொன்ன வசனம். பாவம் செய்தது ஒரு மனுஷன். அதனாலதான் ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இப்படியா ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்துல, இதனாலதான் மரணம் வந்துச்சுது. நீ பூமியில நீ உழைத்துதான் சாப்பிட வேண்டும். பெண்ணுல சொன்னாரு, நீ உன்னுடைய பேருகாலம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், அநேக காரியங்களை சொன்னார். அப்ப ஒரு மனுஷனால பாவம் பிரவேசித்தபடியினால அதை மீட்டு எடுப்பதற்கு இன்னொரு மனுஷன் தேவை. மனுஷனை துரத்திட்டாரு. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கஷ்டப்பட்டுதான் உழைச்சுதான் இது பண்ணணும். மரணம் வந்து போச்சு. அதனாலதான் ஆதாம் முதல் அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா, ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பா பாவம் செய்தவர்களை ஆட்கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானது. இது யாரு? பின்பு வந்தவர் இயேசு கிறிஸ்து. அப்ப எவன் ஒருவன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவனுக்குள்ள ஆவியானவர் வந்துட்டாருன்னு நடக்கிற சம்பவமே வேற. ஆவியானவர் உள்ளுக்கு வந்துட்டாருன்னா நேர பழைய மனிதனை உருவாக்கும் பொழுது எந்த நிலைமையில் இருந்தானோ அந்த நிலைமைக்கு அவன் வந்து விடுவான். இந்த யுத்தம் நம்ம ரட்சிக்கப்பட்டாலும் நடந்து கொண்டேதான் இருக்கும். அதை மறந்து போக கூடாது. கலாத்தியர்ல பாத்தீங்கன்னா, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஒண்ணு நம்ம சரீரம்னு சொல்லுவோம் அல்லது மாம்சம்னு சொல்லப்பட்டிருக்கும். ரெண்டு ஒண்ணுதான். பாருங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும். இந்த இருக்கு பாருங்க, இந்த ஆவியும் இந்த மாம்சமும் ஒண்ணுக்கு எப்பொழுதும் யுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் இந்த ரெண்டுக்கும். ஆனா நீ ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் செய்ய வேண்டும். நான் ஜபிக்கணும்னு நினைக்கிறீங்க, இதை ஜபிக்க விடாது. நான் இனி பாவம் செய்யக்கூடாது, இச்சை எனக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. சரீரம், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகத்தின் இது எல்லாம் நம்மள இது ஆன் கோயிங் ஃபைட். இதுல கஷ்டப்படுறது யாருன்னா அந்த ஆத்மா தான். நாளையில 1ஆம் தேதி எல்லாரும் எடுப்பாங்க முடிவு. நாளையில இருந்து நான் ரெகுலரா ஜெபம் பண்ணுவேன். இந்த ஜெபம் ஒரு வாரம் ஓடும், அல்லது ஒரு 3 நாள், ஒரு வாரம், அப்புறம் அது 3 நாள் ஆகும், அப்புறம் 1 நாள் ஆகும், அப்புறம் மறந்தே போயிடும். காரணம், நம்ம ஆவியினால் தொடர்ந்து நடத்தப்படுவதில்லை. இந்த ஒண்ணுக்கு ஒண்ணு ஃபைட். இந்த வாழ் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த யுத்தம் நடந்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு நீ ஜெபிக்கணும்னு நினைப்ப, ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நினைப்ப, பரிசுத்தமா வாழணும்னு நினைப்ப, ரோட்ல போகும்போது இச்சைகள்ல பார்க்க கூடாதுன்னு நினைப்ப. முக்கியமாக நம்மள எல்லாரையும் ஒழுங்கி சாப்பிடுறது எதுன்னா இந்த மொபைல். இந்த மொபைல் தான் இந்த மாம்சம். இப்ப நான் இதுல ஒரு மொபைல் படமும் போட்டதான் நல்லா இருந்திருக்கும். இந்த இதுல மொபைல உட்கார்ந்துகிட்டு தான் இந்த ஆவியை அமைக்கி, ஆத்மாவை அமைக்கி நம்மளை போட்டு நேரத்தையும் பொழுதையும் வீணாக்கி. ஈவன் கிறிஸ்தவர்கள், ஊழியக்காரர்கள் எல்லாரும் இதில் தான் இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் சரி, பைக்ல பின்னால உட்கார்ந்து இருந்தாலும் இப்படி பார்த்துக்கிட்டே போறாங்க. ட்ரெயின்ல போனா அப்படி, பிளைட்ல போனா அப்படி. சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரையும்
ஒன்றுக்கு முன்னாடி டிவி எல்லாம் கேபிள் டிவி எடுப்பாங்க, அல்லது தியேட்டர்ல போய் பார்த்தோம். அப்புறம் கேபிள் வழியா வீட்டுக்குள்ள வந்துச்சு, நுழைஞ்சது இல்லையா? அப்புறம் கடைசி பார்த்தீங்கன்னா கைக்குள்ளேயே வந்துட்டு சத்ரு யார விழுங்கலான்னு வகை தேடி திரிகிறான். அப்போ இந்த மாம்சத்தின் கிரியைகள் இவைகளெல்லாம் மாம்சத்தினால் நடக்கிறது என்ன பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. 17 அண்ணன் இருக்குது. உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவாரம், விக்கிரகாராதனை, பில்லிசுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் மனிதனுக்குள்ளாக தேவ ஆவியானவர் இல்லை. கொலைகள், வெறியாற்று, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் நல்ல கவனிச்சுக்காங்க. நீ இருக்கலாம், நீ நினைக்கலாம் பரவாயில்ல, நான் உபச்சாரம் பண்ணல, இச்சையோடு பார்த்தாலே உபச்சாரம் பண்ணி ஆயிடுச்சு. எத்தனை பேர்கிட்ட கோபம் இருக்குது, சண்டை இருக்குது, பகை இருக்குது, விரோதம் இருக்குது. வசனம் சொல்லுகிறது இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். டியர் பிரதர்ஸ், சிஸ்டர், இந்த காரியம் உங்களுக்குள்ள இருக்கான்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். இதை நீங்களா கட்டுப்படுத்த முடியாது, அது நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க. நிறைய பேருக்கு அதான், நான் ட்ரை பண்ணி தான் பார்க்க பிரதர், முடியல. ஓஹோ, நீங்க நல்லவனா வாழ முடியாது. நிறைய பேர் நல்லவனா வாழ்றான், அது வேற. ஆனாலும் அவனுக்குள்ளாக ஜென்ம சுவாபம் இருக்கும். இத உங்களுக்குள்ளாக ஆவியை பலப்படுத்தி, ஆவியானவரை பலப்படுத்தி இப்படி இந்த மாதிரி வரணும். உங்களுக்குள்ளாக ஆவி பெருசாகணும், ஆவியானவர் உள்ளுக்கு நிரப்பணும். அப்படி வரும் பொழுது ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இந்த காரியங்கள் உள்ளுக்குள்ளாக வந்துவிடும். ஆவியானவர் உள்ளுக்கு வர வேணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஏன் உங்களுக்குள்ள அந்த ப்ராப்ளம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னால முடியல, நானும் ட்ரை பண்ணி தான் பாக்குறேன், முடிவு எடுத்துட்டு போவேன், வந்துருது. ஏன்னா நீங்க சரியான முறையில கிறிஸ்துவோடு மரிக்கவில்லை. பாருங்க, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதை ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார். அப்படின்னா என்ன? சிலுவையில இந்த வந்துச்சு பாத்தீங்களா 19 அண்ணம், அதாவது உங்களையே நீங்க சிலுவையில அரைஞ்சிடும். அதான் நிறைய பேருக்கு இயேசு ஏன் மரித்தார்னு கேட்டா, எங்களுக்காக மரித்தார், உலகத்துக்காக மரித்தார். ஏன் அவரு செத்து போனா உனக்கு என்ன விடுதலை? நிறைய பேருக்கு அது தெரியாது. எப்படி? ஏன் மரித்தார்? இறந்தார் என்னை ரட்சிப்பதற்காக. ஒன்ன ரட்சிக்கிறதுக்கு இயேசு மரித்தாருன்னா அவர் செத்து போனா நீ ரட்சிக்கப்பட்டுருவியா? அவர் யாரு? ரட்சகர். நிறைய பேருக்கு இது அர்த்தம் தெரியாது. அவர் ஏன் மரித்தாருன்னா நீங்களும் அவரு கூட மரிக்கணும் என்பதற்காக தான் மரித்தார். விசுவாசிக்கணும் நீ. அதனால சமயங்கள்ல இப்ப நான்லாம் எனக்கெல்லாம் டென்ஷன் வந்துச்சுன்னா நான் நினைப்பேன், பழைய சுவாபனம்குள்ள வரக்கூடாது. ஞாபகம் வந்துடணும், நான் ஐ அம் டெட் வித் கிரைஸ்ட், நான் இயேசுவோடு மரிச்சிட்டேன். அந்த செத்த பிணத்தை கொண்டு போய் அடக்கம் பண்றதுதான் ஞான ஸ்நானம். அப்ப கிறிஸ்தவனுடையவர்கள் எல்லாத்தையும் மாம்சமும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறையணும். ஆனா அதுக்கு நீ பெட்ரோல் ஊட்டுற மாதிரி இது மூலமா பெட்ரோல் ஊட்டுக்கிட்டே இருந்தன்னா இது ஒரு நாளும் சிலுவையில அறப்படாது. நமக்குள்ள இந்த உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், இந்த பகை, இந்த அவ்வளவு உள்ளுக்கு தலையாடும். இது ஒரு நாள் மறந்து போகாது. ஏன் நான் பரிசுத்தமா வாழ முடியலன்னா நீ சரியான முறையில கிறிஸ்துவோடு கூட மறிக்கல. நிறைய பேருக்கு தெரியாது. ஞானஸ்நானம் என்னன்னு கேட்டா, முன்னாடி ஒரு அம்மாட்ட நான் கேட்டிருக்கேன்,
நீங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்கல்ல? ஆமா. எப்படி எடுத்தீங்க? ரொம்ப வயசானவங்க, ஒரு பாட்டி முறை. எப்படி பாட்டி நீங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்க? ஒண்ணு இல்லையா, அன்னைக்கு சொன்னாங்க, நீங்க ஒரு டவலும் இல்ல ஞானஸ்நானம் எடுத்தாதாண்டி நீ பரலோகம் போலான்னு ஒரு அம்மா சொன்னாங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒண்ணு வேண்டாம், ஒரு டவலும் மாத்து துணியும் கொண்டு வா, குளத்துல போய் பாஸ்டர் ஞானஸ்நானம் கொடுப்பாரு, நீ பரலோகம் போறதுக்கு தகுதியாயிருவ. மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், அவரோட அடிக்கப்படணும், அந்த பணத்தை தூக்கி புதைக்கணும். நீ பணத்தை புதைக்காமலே உங்கூடயே இருந்துட்டு இருக்கிறனால, வெளியே நம்ம எல்லாம் பெர்க்மென்ஸ் பாட்டும் அல்லேலூயா பாட்டும் அதெல்லாம் பண்ணுனா நீ ரட்சிக்கப்பட்டன்னு அர்த்தம் கிடையாது. உன் பேரு பீட்டரோ அல்லது யாக்கோவோ அல்லது யோவானோ எந்த பேரா இருந்தாலும், உனக்குள்ள நீ கிறிஸ்துவோடு முழுவதுமாய் அடிக்கப்பட்டு அவரோடு உயிர் தளவில்லையானால் உனக்குள்ள இந்த யுத்த காலம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆவியின் கனிகள் காணப்படாது. நான் உங்களுக்கு புரியும்படியா அந்த கிராஸ் படம் என்னத்துக்கு போட்டிருக்கேன்? சிலுவையை பார்க்கும்போது உங்களுடைய பழைய மனுஷன், உங்களுடைய பழைய சுவாபம் எல்லாம் அங்க அடிக்கப்பட்டிருக்கும். அதை அடிக்காம நம்ம ஊரை சுத்திக்கிட்டு சும்மா 4 பாட்டை பாடிக்கிட்டு நீ கோயிலுக்கு போலாம், பைபிள் காணிக்க கொடுக்கலாம், தசோபாகம் கொடுக்கலாம், அதை பற்றி கொண்டு வச்சிருந்தேன். அதனாலதான் நான் ஒரு உங்க இதுல எடுத்தலாம். பிரியன் பாம்பு குட்டிகளே, யோவான் சொன்னார், வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினது யார்? இந்த விரியன் பாம்பு குட்டிகள் என்ன செய்யுமா, அங்க அந்த வனாந்தரத்துல வெயில், பயங்கரமான வெயில், வனாந்தர வழியா செல்லுகிறது தான் அந்த இடத்துல ஒரு யோர்தான் நதி உண்டு. அந்த சூடை தணிப்பதற்காக வனாந்தரத்திலிருந்து சூட்டுல இருந்து நேர யோர்தான் நதியில போய் தலையை முக்கி நல்லா கொஞ்ச நேரம் சுட்ட தணிச்சுட்டு திருப்பியும் பழையபடி போய்விடும். அப்ப யோவான் இடத்துல நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்க வந்த பொழுது அவனுக்கு எல்லா நாளும் என்ன நினைச்சுட்டான், ஞானஸ்நானம் எடுத்தா நம்மளும் பரலோகம் போயிடலாம், தண்ணியில முங்கிட்டா பரலோகம் போயிடலாம் நோக்கத்துல வந்ததுனாலதான் யோவான் சொன்னார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினது. இன்னும் மாற்றி சொல்லணுமானால், வனாந்தரத்தில் சூட்டுக்கு பயந்து யோர்தான் நதியில் மூழ்க வந்த விரியன் பாம்பை போல நரகத்திற்கு பயந்து ஞானஸ்தானம் எடுக்க வந்திருக்கிற, மனம் திரும்பாமல் ஞானஸ்தானம் வந்த விரியன் பாம்பு குட்டிகளே, திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு தான் நீங்க போறீங்க. அதனால நிறைய சபைகள்ல முக்கி விட்டுறாங்க. அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா இல்லையா, மனம் திரும்ப இருக்கானா இல்லையா. அதனாலதான் சரியான முறையில ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படாதனாலதான் அவனுக்குள்ள எல்லா சுவாபங்களும் தொக்கி நிற்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு இத நோ சொல்ல முடியல. நீ 1 மணி நேரம் செலவு பண்ணுவாயானால் 2 மணி நேரம் நீ ஜபிக்கும். அப்பதான் இத உன்னால தடுக்க முடியும். இன்னைக்கு நம்மள எல்லாரையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், மேல ஓடிக்கிட்டே இருக்கும். நீ ஓட இத பார்க்க உன்னுடைய மாம்சம் தான் பெருசாகிட்டு போகும். ஆவி அமிங்கி ஒண்ணு இல்லாம ஆகிவிடும். கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அரைஞ்சிருக்கணும். அதுக்கு ஜீவன் நீ திருப்பி இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணா அதுக்கு ஜீவன் கொடுக்கிறா என்றார். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். நல்ல கவனிங்க. நீ மாம்சத்தின்படி நடக்கிறாயா அல்லது ஆவியின்படி நடக்கிறாயா? நீங்க கேட்கக்கூடியவங்க உங்களுக்கு தான் தெரியும். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். எப்படி? அதான் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன், அவனுடைய சிந்தனையே வேற. நீ ஆவியின்படி நடப்பாயானால் உன் சிந்தனையே ஹையர் லெவல், ஹையர் தாட். இது பிராக்டிக்கலா நீங்க எடுக்கணும்.
வசனங்கள் தெளிவா இருக்குது. தன்னை சிலுவையில அறையாதவன் மாம்சத்தின்படிதான் நடப்பான். அவனுக்குள்ள ஆவியின்படி நடக்கிற அதே வராது. ஆனா எவன் ஒருவன் கிறிஸ்துவோடு மரித்து உயிர் தெழுந்து இருக்கிறானோ அவனுக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணுவார். அபிஷேகம் வேற, அது பின்னாடி இருப்ப. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார். நல்ல ஞாபகம், இங்க மாம்ச சிந்தை மரணம். அதுதான் இன்னைக்கு நம்மளை பிடிச்சி அலக்கழிக்கிறது. ஏன் வாழ்க்கையில சமாதானம் இல்ல? ஏன்? மாம்ச சிந்தை. வீட்டுக்குள்ள போனீங்கன்னா சமாதானம் கிடையாது, குடும்பத்துல சமாதானம் கிடையாது. மாம்ச சிந்தை அடி. ஒரு ஆளை நம்மள இது பண்ணிட்டானா திருப்பி நமக்கு கொடுக்காம இருக்க முடியாது. 4 வார்த்தை பேசினாதான் நமக்கு தூக்கம் வரும். அதே சமயத்துல ஆவியின் சிந்தை அப்படின்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தவங்களை அடிச்சுட்டா அல்லது உங்களை கெட்ட வார்த்தை சொல்லி பேசிட்டான், மாம்சம் என்ன சொல்ல தெரியுமா? டேய் திருப்பி அடிடா, அல்லது திருப்பி பேசுடா. அதே நேரத்துல அதே அடுத்த நிமிஷம் ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன் இங்கிலீஷ்ல WWJD அப்படின்னா, வாட் வுட் ஜீசஸ் டூ? இயேசு என்ன செய்வாரோ அது செய். இப்போ ஒருத்தவங்களை திட்டான், உங்களுக்கு அடிக்கணும்னு தோணுது, கண்ண மூடி ஆண்டவர்கிட்ட கேட்கிற, இயேசுப்பா என்ன செய்யணும்? நீ அமைதியா அவனுக்கு வேண்டி ஜெபம் பண்ணுமானே. அதான் ஆவியின் சிந்தை. மாம்சம் சொல்லு, இல்ல இல்ல அவனை தொலைச்சிருவான், இன்னைக்கு அவனை விட போறது இல்ல, நீ அவனுக்கு அவன் ரட்சிக்கப்பட்டவங்கதே மறந்து. காரணம், மாம்ச சிந்தைக்கு நீ உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்க, நீ சரியானபடி மறிக்கவில்லை. அறகுறை செத்த பாம்ப நல்ல வெளியே போட மாட்டாங்க, மண்ணில போட்டு புதைச்சிருவான், அது காத்த குடிச்சு உயிரோட வந்துருப்பான். அது மாதிரிதான் அந்த மாம்சமும். இந்த மாம்சத்தை நீ சிலுவையில அரைஞ்சு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஒழுங்கா வந்துட்டு, அந்த ஆவியின் சிந்தையை வளர்க்கல, நீ ஆவிக்குரியதுல உனக்கு வளர்ச்சி இல்ல, சரியான ஜபம் இல்ல, வேத வசனம் இல்ல, ஆலயம் ஒழுங்காக நீ செல்லல, அந்த உன்னுடைய வாழ்க்கையில நீ அபியாசப்படுத்தலன்னா, இந்த செத்து போன சரீரம் பழையபடியும் காத்த குடிச்சு உயிரோட வந்துடும். உன்னுடைய நிலைமை முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை மோசமாக இருக்கும். நல்ல ஞாபகம், மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார். நீ மாம்ச சிந்தனை இருந்தனா உனக்கு கடவுள் பிரியப்பட மாட்டார். He hates you, உன்னை வெறுக்கிறார். இது நான் அங்க இருந்தே இருந்து உங்களுக்கு புரியும்படியாக நல்ல கிளாரிட்டி பண்ணி கொண்டு வந்திருக்கு. இது திருப்பி பாருங்க. இன்னொரு ஒண்ணு, இத மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. உங்களுக்குள்ளே கேம்ப்ல நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க. அப்போ உங்க வாழ்க்கை மாறும், நீங்க ஆவில வளருவீங்க. ஆண்டவர் சொல்றாரு 9ஆம் வசனத்துல, ரோமர் 8:9, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. உனக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இல்லைன்னா நீ கிறிஸ்தவனே இல்ல. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க, ஒரு கிராஸ் போட்டுட்டா அல்லது 4 பாட்டை பாடிட்டா அல்லது பேர் கிறிஸ்தவ பேரை வச்சுட்டா அது கிறிஸ்தவன். நோ வே. அப்ப நமக்குள்ள நம்முடைய சரீரம், அந்த சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதா இருக்கு. உன்னுடைய சரீரம் பாவத்தை மறிச்சிருக்கும், உன்னுடைய ஆவி உனக்குள்ளாக நீதி செய்வதற்கு போராட வேணும். அதனால ஆவியானவரை குறித்து சொல்லும்போது சொல்றார், அவர் ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஏன்? நீ பாவம் செய்யும் பொழுது அவர் சொல்லுவார், அப்படி செய்யாத,
நீதியை செய், இதுதான் நீதி. மூன்றாவதாக சொல்லுவார், நீ தவறு செய்வாயானால் உனக்கு தண்டனை இப்படி. அதான் நியாயத்தை. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். அப்போ கிறிஸ்துவின் ஆவி உங்களில் இருந்தால், மேலும் கிறிஸ்து உங்களில் வாசமா இருந்தால், இயேசுவோடு நீங்க இணைக்கப்பட்டவர்களாக இருந்தால், உங்க சரீரம் பாவத்துக்கு செத்ததா இருக்கணுமே. அதான் உண்மை. திஸ் இஸ் a fact. நான் பிராக்டிக்கலா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்போ நீங்க ஒரு நீதிமானாய், நீதி செய்யறவர்களாய், நீதிமான், நீ இங்கிலீஷ்ல ரைச்சியஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், தேவனோடு இணைந்து நடக்கிறவனா. அப்பந்தான் நீங்க சரீரத்துல இது பண்ண முடியும். இன்னும் பாருங்க, இன்னும் ஒரு அடுத்த படியில பாருங்க, கிறிஸ்துவை மரித்தவரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தது. செத்து போன இயேசுவையே எழுப்பதற்கு ஒரு ஆவி இருந்துச்சு பாருங்க. நீங்க இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுவை எழுப்பின அதே ஆவி நமக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தால், நமக்குள்ள அந்த ஆவி இருந்தால், இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவி நமக்குள்ளாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்க சரீரங்களை உயிர்ப்பிப்பார். புரியுதா? அப்படின்னு அர்த்தம் என்ன? இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கிறிஸ்தவர்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் பரலோகம் போறேன், உயிர்ப்பிக்கப்படுவேன் ஒரு நாள். நல்லா கவனிங்க. இப்ப என்ன கண்டிஷன் தெரியுமா? ஒன்றில் மரணம் நமக்கு முதல்ல சம்பவிக்கும், அல்லது நம்ம உயிரோடு இருப்போமானால் இயேசு வருகிறார்னு வைங்க. இயேசு மத்திய வானத்துல வரும் பொழுது கிறிஸ்துவனுடைய ஆவி உடையவர்கள் அவரோடு கூட இங்க இருந்து உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படி கிறிஸ்து வரல, அதுக்கு முன்னால மரணம் வந்துட்டு நிறைய பேருக்கு இப்போ கொரோனா வந்துச்சு, நிறைய பேர் ஜீவன் போயிடுச்சு. கிறிஸ்தவர்களே நிறைய பேர் மறிச்சு பண்ணாங்க. இப்ப எங்க அப்பாவே எடுத்துக்கோங்களேன். எங்க அப்பா ரட்சிக்கப்பட்ட 2வது நாள் இறந்து போனார். அவருடைய சரீரம் மண்ணில் இருக்குது. 65ல 1965ல இருந்தார். இப்ப இயேசு வரும் பொழுது அவருடைய ஆத்மா மேல போயிருக்குது, ஆவி அதை கொண்டு மேல இருந்து கீழே வருவார். வரும் பொழுது மரித்திருக்கிற என்னுடைய தகப்பனார் எழும்புவார், அதை என் கண்கள் காணும். அதான் தெசலோனிக்கர்ல வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் என்றென்றும் அவரோடு கூட இருப்போம் பரலோகத்தில். அப்ப நம்ம செத்தாலும் நம்மளை உயிர்ப்பிப்பார். மறந்து போ. 1. 2வது, நம்ம செத்தாலும் அடுத்த நிமிஷம் அவரோடு போய் உயிரோட இருப்போம். ஈரான்ல ஒரு பாஸ்டர் இருந்தார், பாஸ்டர் திபாஜ். அவரு இஸ்லாமிய மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவர். அவர்கிட்ட அந்த இஸ்லாமிய அந்த அரசாங்கம் கூப்பிட்டு சொல்லியிருக்கு, நீ இனி கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தால் உன்னை கொன்று போடுவோம். அப்ப அவர் சொன்ன பதில் என்னன்னா, அநேக இஸ்லாமிய நண்பர்கள் மரண கிணற்றின் விளிம்பில நின்று கொண்டிருக்கிறார், அழிவுக்கு நேராக நின்று கொண்டிருக்கிறார். அவங்கள காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அடுத்த நொடி அவங்க மரணம் சந்திக்குமானால் பாதாளத்துக்கு போறாங்க. நான் அவர்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்லுகிற வேலையை செய்து கொண்டிருக்கேன். இப்ப அரசாங்க அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க, அவன் ஜீவன் உன் கையில இருக்கோ இல்லையோ, உன் ஜீவன் எங்க கையில இருக்கு தெரியுமா? என்ன, நாங்க நினைச்சா உன்னை கொண்டு போடுவோம்,
அப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த பாஸ்டர், நல்ல கவனி, என்னை உயிரோடு விட்டீர்களானால் இயேசுவுக்காக ஜீவிப்பேன். நீங்க சொல்றபடி என்ன கொண்டு போட்டீங்கன்னா இயேசுவோடு ஜீவிப்பேன். ஹல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பா இருப்பாருன்னா இந்த நிமிஷம் நம்ம கண்ணை மூடிட்டோம்னா அதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு நம்பிக்கை. அதான் மரணம் நம்மளை பிரிப்பதில்லை. எந்த அளவுக்கு தியாலஜி இதுபடி எனக்கு ஏதோ தெரியாது. எங்க அம்மா 85 வயசு ரட்சிக்கப்பட்டு நல்ல அபிஷேகத்துல இருப்பாங்க. அந்த நேரம் ஐயா நான் பரலோகம் போயிடணும் ரொம்ப இதா இருப்பாங்க அந்த ஜபத்துல. அது மாதிரி எங்க அம்மாவை இறந்து போனாங்க. நான் வெளிநாட்டுல இருக்கேன், அங்க இருந்து வரல, டிக்கெட்டு கிடைக்கல. வரணும், ஃபியூனரலுக்கு வரணும். நான் துபாயில இருந்து அபுதாபிக்கு டிரைவ் பண்ணி போறேன். பாஸ்போர்ட் அங்க ஒரு ஆபீஸ்ல இருக்குது. ஆனா ஜோம் பண்ணிக்கிட்ட போறேன் ஆண்டவரேன்னு. இடையிடையே என்ன சொல்லணும் தெரியுமா எங்க அம்மாட்ட? ஏம்மா நீங்க அங்கதானே இருக்கிய, ஆண்டவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. இப்பவும் சமயங்கள்லாம் எங்க அம்மாட்ட பேசுவோம். அப்படி ஏமா எப்படி இருக்கிய, மேல ஆண்டவர் கூட ஜாலியா இருக்கா? ஏன் அதுதான்ப்பா, மரித்தாலும் நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு அது தெரியணும். அதனாலதான் மரணம் வருமானம் நம்ம கேட்போம். மரணமே உன் கூறங்கே, பாதாளமே உன் ஜெயம் அங்கே. ஏன் கிறிஸ்தவன் மறிக்கும் பொழுது உயிர் தழுந்து போவோமே இல்ல, நீ கிறிஸ்து வருவார், எடுத்துக்கொள்ளப்படுவோம். பாதாளத்தை பார்த்து சிரிப்பேன், பாதாளமே உன் ஜெயங்க, நீ எங்க, ஒன்னால என்ன கொண்டு போக முடியாது, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்குது. உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்குமானால் அதே தேவன் உங்களை உயிர்ப்பிப்பார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும். உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவியினால இதை நீங்க அடிச்சு தரமட்டாக்கி நீங்க வெற்றி உள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெய். உங்களுடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அது இல்லாம மாம்சத்தின்படி நீங்க நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பாதாளம், நோ டவுட், அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறீங்க. அதுதான் ரோமர் 8:14 அழகா சொல்லியிருக்கு. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்தராயிருக்கு. இன்னைக்கு நடக்கிறது என்ன? உலகத்துல மனுக்குலம் இந்த அளவுக்கு வீழ்ந்து போனபடியினால, வீழ்ச்சியினால் ஏற்பட்ட தீமைகள் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் இப்படி நடக்குது பாருங்க. உருவ வழிபாடு, ஒழுக்கக்கேடு, துன்மார்க்கம் ஏன் தலைவிரித்து ஆடுகிறது? இதுல நாம பட்டு விடக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோமர் ரொம்ப அழகா சொல்லுது. தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கான்னு நீங்களே யோசி. உங்க சிந்தனையில நீங்க வீணர் ஆகிறீங்களா? உணவில்லாத உங்களுடைய இருதயம் இருளடைந்திருக்கிறதா? நீங்களை ஞானி என்று சொல்லிக்கிட்டு பைத்தியக்காரத்தனமா இருக்கிறீங்களா? அதனாலதான் பாருங்க, அழிவில்லாத தேவனுடைய மகிமை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுக்கு ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார். இன்னைக்கு என்ன, மனுஷன் மாட்டை பார்த்தா கும்பிடுறான், மூத்திரத்தை பார்த்தா குடிக்கிறான். தேவனை மகிமைப்படுத்தல. அவங்க தெரியும், எல்லாம் தெளிவா போட்டிருக்காரு. நீ பைத்தியக்காரன்டா, எதெல்லாம் நம்மளோட கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கா உடனே கும்பிடுடா. பாருங்க அடுத்தால, தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக. உனக்குள்ள நீ ஆவியானவரோட படி நடத்தப்படலன்னா அவரே ஒப்பு கொடுத்துருவாரு. அவர் தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு ஏன் அசுத்தம் நடக்குது? தேவன் ஒப்பு கொடுக்கிறார். நீ உனக்கு இல்லைன்னா இன்னும் வருஷம் தான் போவான். பார்வோன்
பார்வோன் கடினப்படுத்தி கொண்டே இருந்தா இருதயத்தை. முதல்ல கடைசி ஆண்டவரே அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தும். ஒரு நாள் வரும், இன்னைக்கு நடக்கிறது என்ன அசிங்கங்கள், ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண், தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டியரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவி. சிருஷ்டிக்கப்பட்ட பொருட்களை கும்பிட்டுக்கிட்டு இருக்காயா, உருவாக்கியவரை விட்டு விட்டான். நீ அது யாரு? இயேசு கிறிஸ்துவுடைய சிலையாவே இருக்கட்டும், அது உருவாக்கப்பட்ட பொருள். அதுக்கு கண் இருந்தும் காணாது, வாய் இருந்தும் பேசாது, மூக்கு இருந்து நுகராது, செவி இருந்து கேட்காது. அதை தொழுது கொள்ளுகிறவர்களும் சேவிக்கிறவர்களும் அப்படிதான் இருப்பான். அது எந்த சிலையா இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு அவங்களுக்குள்ள அசுத்தமான இதுல உங்களுக்குள்ள ஆவியானவருக்கு இடம் இல்லைன்னா உனக்குள்ள சத்தியம் பொய்யா மாறும். நீ சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிக்கப்பட்ட பொருட்களை தொழுது கொண்டிருக்கும். இதோடு முடிக்கிறேன், இன்னும் ஒரு 5 நிமிஷம். இதனால தேவன் அவர்களை இழிவான இச்சைறவங்களுக்கு, நல்ல பாருங்க உலகத்துல இப்ப என்ன நடக்குது, அந்தபடியே அவருடைய பெண்கள் சுவாப அனுபோகத்தை சுவாபத்துக்கு விரோதமாக அனுபோகமாக மாற்றினார்கள். ஆணும் பெண்ணும் தான். அப்படியே ஆண்களும் பெண்களை சுவாபப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோட ஆண் பெண்ணோட பெண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதற்கு தகுதியான பலனை தங்களுக்குள்ள அடைந்தார். புரியுதா? ஏன் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கே மேரேஜ், ஆணும் கல்யாணம் நடத்துறான், அரசாங்கம் அப்ரூவல் கொடுத்துட்டு இருக்குதுப்பா. உனக்குள்ள கிறிஸ்துவின் ஆவிக்கு நீ இடம் கொடுக்கலன்னா இதெல்லாம் உனக்குள்ளே வந்து விடும். இந்த விபச்சார ஆவி உனக்குள்ள வந்து விடும். மாத்திரம் அல்ல, நீ தேவ அறிவை இது ரோமர் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. தகாதவர்களை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தை வந்துடும். சகலவித அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம், பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம், புறங்கூறுதல், அவதூறு, தேவ பகைஞர், துராகிருதம் பண்ணுகிறவர்கள், அகந்த, வீம்புக்காரன், பொல்லாதவர்களை யோசிக்கிறவர்கள், பிணைக்கிறவர்கள், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள், உணவில்லாதவர்கள், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்கள், சுவாப அன்பில்லாதவர்கள், இணங்காதவர்கள், இரக்கமில்லாதவர்களாய் இருக்கிறார். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார். தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவர்களை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிறவர்கள் மற்றவர்களிடத்திலும் பிரியப்படுகிறவர்களாய் இருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் ரட்சிப்புன்னா அந்த சிலுவை மரணத்தினால நம்ம சம்பாதிக்க போற அநேக காரியங்களை குறித்து பார்க்க போறோம். இப்ப என்னோடு கூட சேர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து ஜபிக்க போகிறோம். உங்களுக்குள்ளாக எந்த விதமான ஆவி இருந்து கொண்டிருக்கிறார்? கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறாரா? அப்படியானால் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறிந்திருக்கு. எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவள்தான் தேவனுடைய புத்திரர்கள். நாங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. என்னை மாற்றும் ஆண்டவர், எனக்குள்ளாக வந்து என்னை நடத்த வேண்டுமா ஜபிக்கிற ஆண்டவரே. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்தும் இருக்கிறார். சொல்லுங்க, இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்தும் இருக்கிறார். ஹல்லேலூயா. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன சமாதானமும் அந்த சிந்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று தலைகளில் கையை வைத்தோம். Lord, I bless all of them in the name of Jesus, Father. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவ கிருபை உள்ளுக்குள்ளாக இறங்கட்டும். இந்த நிமிடம் முதற்கொண்டு இவர்கள் பேச்சு, நடத்தை, பார்வை எல்லாமே உங்களுக்கு பிரியமானதா. இதன் மூலம் கேம்புகளில் உள்ளவர்கள் எல்லாம் என்னப்பா நீ எவ்வளவு இதை குணம் மாறிட்டுன்னு சொல்லத்தக்கதா.
இவர்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அபிஷேகத்தை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உங்க சமூகத்துல வசனம் கேட்டிருக்காங்க, அதனால இவங்களை நிரப்புங்க. சந்தோஷமும் ஜீவனும் சமாதானமும் இவர்களை ஆளுகை செய்யுங்க. அன்பை இயேசுவின் மூலம் தான். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சேஷ ஆமென். தேங்க்யூ ஆல். ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்தது.